ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது. திருச்சி ரயில்வே கோட்ட முதுநிலை பாதுகாப்பு பிரிவு அதிகாரி ஸ்ரீதர் தலைமையில் ரயில்வே துறையினர், ரயில்வே பாதுகாப்பு படையினர், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர், மருத்துவத் துறையினர், தொழில்நுட்பத் துறையினர், காவல்துறையினர் என 250க்கும் மேற்பட்டோர் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். விபத்தில் சிக்கிய நபர்கள் மீட்பது, உடனடியாக முதலுதவி கொடுக்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது குறித்து ஒத்திகை தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. கரூரில் தனது கணவனை மீட்டுத் தர கோரி குடும்பத்துடன் கரூர் மகளிர் காவல் நிலையம் முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்ட ரோசி என்ற பெண் தர்ணா போராட்டம் நடத்தினார். மேலும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் தனது கணவர் கார்த்திக் அவரது குடும்பத்தாருடன் இருப்பதாகவும் கணவரை மீட்டு சேர்த்து வைக்க வேண்டும் என்று புகார் அளித்தார். புகாரை பெற்றுக் கொண்ட கரூர் மகளிர் காவல் நிலைய போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழக கொடியை சென்னையில் நேற்றைய தினம் நடிகர் விஜய் அறிமுகப்படுத்திய நிலையில் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இன்று நடிகர் சவுந்தரராஜா தமிழக வெற்றிக் கழக கொடியை அம்மனின் பாதத்தில் வைத்து சிறப்பு பூஜை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி வெளியிட்டதை கொண்டாடும் விதமாக தனது சொந்த ஊரான மதுரையில் கொடியை கொண்டு வந்து சிறப்பு பூஜை செய்த பிறகு சென்னையில் விஜயிடம் கொண்டு கொடுக்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் எனது அருமை அண்ணன் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் கொடியை வெளியிட்டார். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமாக என் சொந்த ஊரான மதுரையில் அந்த கொடியை எடுத்துகிட்டு விஜய் அண்ணா பேருக்கும் அந்த கொடியை மீனாட்சி அம்மன் காலடியில் வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி மறுபடியும் விஜய் அண்ணா கொண்டு போய் கொடுக்கலான்ற ஒரு ஆசையில் இங்கே வந்திருக்கேன். திருச்சியில் 30 பயணிகளுடன் சென்னை நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து டயர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தால் பேருந்து முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. டயர் வெடித்தவுடன் பேருந்திலிருந்து பயணிகள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே காட்டுப்பன்றியை வேட்டையாடுவதற்கு யூடியூப் பார்த்து நாட்டு வெடிகுண்டுகள் தயார் செய்த ஏத்தக்கோவில் பகுதியைச் சேர்ந்த முனியப்பன், அழகநாதன், அழகர், ராமர் மற்றும் பாலக்கோம்பை பகுதியைச் சேர்ந்த குமார், ராமர் ஆகிய 6 பேரை கைது செய்த வனத்துறையினர் காவல்துறை வசம் ஒப்படைத்துள்ளனர். மயிலாடுதுறையை அடுத்த கொழையூர் வரதராஜ பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத் துறையின் சார்பாக வெள்ளிக்கிழமை தேசிய குடற்புழு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி கடலூர் திருப்பாதிரிப்புலியூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் குடல்புழு நீக்க நாள் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் திடீரென பள்ளி வகுப்பறைக்குள் சென்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சங்கரண்டாம்பாளையம் அருள்மிகு அவிமுக்த சுவேத கணபதி திருக்கோவில் மற்றும் பட்டக்காரர் பெரியண்ணா வேணாவுடையார் திருக்கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் தாராபுரம், சங்கரண்டாம்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டுபிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பூமி தேவி நீலாதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பூமி தேவி, நீலாதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் கருணாநிதி, ஆணையாளர் கமலா, அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி சங்கரன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ சங்கர நாராயண சுவாமி சமேத கோமதி அம்பாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் தமிழக அரசு சார்பில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார், சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 16 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக நன்னீராட்டு பெருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.